கடைசி வரைக்கும் இட்ஸ் கம்மிங் ஹோம்னு சொல்லியே ஏமாற்றி போட்டீங்களாடே. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோலையும் சவுத் கேட்டுக்கு ஜிங்ஸ் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டாக கூட்டிகிட்டு வந்தேன். இவனுங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே அவன் திருந்துற மாதிரியே தெரியல மக்களே. அவனை போட்டு அடித்து போவாங்க. வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூரோஸ் 2024 ஃபைனலோடைய ரிவ்யூ வீடியோ. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் சரி, சுபாஷ் வந்து கோப்பா அமெரிக்கா சைடில் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கான ஃபைனல் ரிவ்யூவும் வரும். காக்கி நாடா உந்து பாவாட நாடா ஏந்து. ஸோ அதனால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த இன்டர்நேஷனல் ஃபுட்பால் தொடர்ந்து இந்த ஒரு மாதமாக எங்களுக்கு கொடுத்துருந்த சப்போர்ட், கோப்பாக்கும் சரி இதுக்கும் சரி, ரெண்டு டோர்னமெண்ட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அதனோட வீடியோஸ்ன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய 4000 சப்ஸ்கிரைபர் இது லிமிட்டை வந்து தொட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிங்க தான் காரணம். கூடிய சீக்கிரம் வந்து அடுத்தது 4500 நம்ம ரீச் பண்ணலாம். ஒரு படிப்படியாக போவோம், ஓகேவா? பட் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவோம். நான் டல்லு வர்சஸ் என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதுபடி தான் இந்த கேமும் போச்சுன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நாங்கள் லைவ் வாட்சலான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேமில் பாட்டுக்கு எதுவும் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் பாட்டுக்கு என்னமோ கலாய்ச்சிட்டு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம். என்னடா நடக்குது கேமில் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. என்னடா கேம் இது அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு புவர். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், இங்கிலாந்து வந்து ஸ்பெயினை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருந்தாங்க. அதாவது இங்கிலாந்து கேம் ஆட போகிறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்கிலாந்து பெருசாக அட்டாக் பண்ணி ஆட போகிறது இல்லைன்னு எந்த கேம்லையுமே அவனுக்கு ஆடுனது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ இங்கிலாந்துக்கு பெருசாக அது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அதைவே ஸ்பெயினை ஸ்டாப் பண்ணானுங்கல்ல, அதுதான் வந்து ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. நான் வந்து ஸ்பெயின் ஏர்லியாக 2 கோல் போட்டு லீட் எடுத்துட்டாங்கன்னா இங்கிலாந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவன் ஒன்றும் லைனப்பில் மாற்ற போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல, இவன் புதுசாக யோசிக்க போகிறதில்ல, இப்படியே தான் இருக்க போகிறான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸ்பெயின் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நல்லபடியாக ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் ஸ்பெயினால் ஒன்றுமே முடியல. எஜாப்து பெனல்டி பாக்ஸ் வரானுங்க, கிராஸ் போடுறானுங்க, அந்த கிராஸை வெளியே ஹெட் பண்ணிடுறான். கேயா இருக்கட்டும், ஸ்டோன்ஸ் ஆகட்டும், வெளியே ஹெட் பண்ணி விட்டுறானுங்க, மறுபடியும் உள்ளே வர முடியல. இதே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு அதான் தோணுச்சு, என்ன இது ஆச்சரியமாக இவனுங்க உள்ளே வர மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நிப்பாட்டினானுங்க இங்கிலாந்து. ஸோ அவனுங்களோட கேம் பிளேயை வந்துட்டு கரெக்டாக பண்ணானுங்க இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் எங்கே வைக்கணும்னு நினச்சானுங்களோ அந்த கேமை இங்கிலாந்து அங்கேயே வச்சிருந்தானுங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய பாடம் கொடுத்தே அவனுக்கு இங்கிலாந்து. அவனுங்க என்ன நினைக்கணும்னு நினச்சானுங்களோ அதை வச்சு பண்ணானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வருது ஒரு நியூஸு, ராட்ரி இன்ஜர்டு, ராட்ரி வெளியே போயிட்டாப்புல, நம்ம ஜூபி மெண்டி உள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ தான் கேட்டேன், அருண்லாம் உட்காந்தாப்புல, நம்ம இந்த ஜூபி மெண்டி நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஜார்ஜினியோ மாதிரி பிளேயர்ப்பா ஜூபி மெண்டி அப்படின்னு சொல்லி அருண் சொன்னாப்புல. என்னமோ தெரியலையே, ராட்ரி தான் இவ்வளோ இம்பார்ட்டண்டான பிளேயர் ஆச்சு. ஆனால் ராட்ரி பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவனும் ஒன்றும் பண்ணல, அவ்வளோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் வரல. சரி இவன் வேற வரானே என்னன்னு தெரியல, இங்கிலாந்து ஏச்சு பண்ணிடுவானுங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அப்புறம் சடனாக எங்கேயுமே இல்லாமல் லமீன் யமாலுக்கு பாலை போச்சு. ஆப்போசிட்டில் நிக்கோ வில்லியம்ஸ் ஃப்ரீயாக ஒரு ஏக்கர் கணக்கில் வச்சுட்டு ஓடி வந்தான், ஃபினிஷ் பண்ணால் கோல். அப்படி போட அப்போதான் கேம் முடிஞ்சு போச்சுரா, இனிமேல் இங்கிலாந்துக்கு வாய்ப்பே இல்லைனா நினைக்கும் போது நமக்கு தேவை யாரு, நம்ம கோல்டு பாமரை கொண்டாந்தான் வந்து நல்ல சூப்பர் ஷாட்டு அவுட் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பர் ஷாட் எடுத்தான். நேராக போச்சு 1-1 முடிஞ்சுது. அந்த ஸ்பெயின் கோல் போட்டதுலேருந்து இங்கிலாந்து கோல் போட்ட வரைக்கும் இங்கிலாண்டே தான் பால் இருந்துச்சு. ஸ்பெயினுக்கிட்ட பால் போகவே இல்லை, எதுவுமே பண்ண முடியல ஸ்பெயினால. ஃபுல் பால் கண்ட்ரோல் இங்கிலாண்டு தான் இருந்துச்சு. மறுபடியும் இவன் கோல் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி இங்கிலாந்து பாலை கொடுத்துட்டானுங்க. சரி நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி ட்ரா பண்ணிட்டேன் எங்களுக்கு இதுக்கு சொல்லி கொடுத்துட்டானுங்க. வழக்கமாக ஸ்பெயின் என்ன பண்ணுறானுங்களோ நல்லா பிளே த்ரூ ப்ரெஸ் பண்ணி அவுட் சைடில் கூக்கரில் கொடுத்து சூப்பர் அசிஸ்ட், நல்ல ஸ்பீடான ஒரு கிராஸு, அதுவும் ஒரு கிரவுண்ட்லேயே வந்துச்சு. பிக்ஃபோர்டு வெளியே வரலாமா, பின்னாடி அங்கேயும் நின்றுக்கலாமா, வெளியே வரலாமா நிற்கலாமான்னு யோசிச்சு வந்தால் வரதுக்குள்ளே பால் வந்துருச்சு. ஓயாசார் பால் வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷ் தூக்கி விட்டு பிக்ஃபோர்டு மேலே தூக்கி விட்டு கேமை முடிச்சு விட்டாப்ல. 85th மினிட்ல கோல் போட்டதுக்கு அப்புறம்ல இங்கிலாந்து திரும்பி வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பேனிக் ஆகி எல்லா பிளேயர்ஸ் டோனி உள்ளே போ, அவன் உள்ளே போ, இவன் உள்ளே போ, எல்லாத்தையும் உள்ள அமிச்சான். ஒன்றும் நடக்க போகிறதுலன்னு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. அண்ட் ரைட்ஃபுல்லி ஸ்பெயின் ஒன். டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெயின் ஒரு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான், செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு மேலே எனக்கு தெரில பாட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேம் குரூப் ஃபேஸ்ட் ஆடும்போது எனக்கே ஐயோ இவங்க நல்லா ஆடுறானுங்க பயங்கரமாக ஆடணும். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஃபார்ம் எடுத்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்தானுங்க. ஒரு 3-0 4-0 6 அப்படி அடிச்சு வந்தானுங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். இது ரொம்ப நல்லா விளையாடுறானுங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக வேறு இருக்கானுங்க. எப்படி இவனுங்க பர்ஃபார்ம் பண்ணுவானுங்கன்னு எல்லாத்துக்கான கேள்வி இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்துட்டானுங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. பட் அது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம்டா, இப்படி தாண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டோர்னமெண்ட்டில் காமிச்சானுங்க. சூப்பர், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சூப்பர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபார்ம் வச்சு நல்லா விளையாடி பெரிய டீமான ஜெர்மனியையும் தோக்கடிச்சு வந்து நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். ரைட்ஃபுல்லாக ஃபுட்பாலுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஸ்பெயினு ஜெயிச்சிருக்கணும். அதான் வந்து ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் நடந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, நல்லபடியாக அந்த டோர்னமெண்ட் நடந்து முடிந்தது. யார் ஜெயிக்கணும்னு எழுதி வச்சிருந்துச்சோ, யார் ஜெயிக்கணும்னு எழுதப்பட்டுச்சோ, யார் ஜெயிக்கணும்னு போராடினாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. அதுதான் உண்மை. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் அ வெரி லாங் டைம் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம் இது அர்ஜென்டினா வந்து வேர்ல்டு கப் வச்சாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி யாரும் சொல்லலை. அதாவது ஸ்ட்ராங் டீம் தான், பட் இவங்க அவ்வளோ நல்லா விளையாடிட்டு வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு யாருமே சொல்லலை. ஸ்பெயின் வந்து ஒரு நல்ல டீம் தான், அவங்க நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நீதி நேர்மை நியாயம் ஸ்பெயினுக்கு கிடைத்தது, ஃபுட்பாலுக்கு கிடைத்தது இந்த யூரோஸில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரைட்ஃபுல்லி ஸ்பெயின் வந்து வின் பண்ணாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நான் டாக்டிக் அனாலிசிஸ் கடைசி வரேன். பட் 2 விங்கர்ஸ் ஆஃப் ஸ்பெயின், நீக்கோ வில்லியம்ஸ் அண்ட் லமீன் யமால், ஒன்ஸ் அகெயின் சூப்பர் 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 கேம்ஸ். 2 பேர்த்துக்குமே வந்து சூப்பராக விளாண்டாங்க. நாங்கள் டாக்டிக்கல் ரிவ்யூ கடைசியில் வரும்போது பேசும்போது வந்து அதை பற்றி சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ராட்ரி வெளியே போனான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எதுவுமே நடக்கல ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் காட் இன்டு த கேம், ஸ்டார்ட் கிரியேட்டிங் மோர், கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணாங்க. அதை அனாலிசிஸ் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். குக்கரில் அசிஸ்ட் அண்ட் OSR கோல். அண்ட் தென் ஸ்பெஷல் மென்ஷன் டு தெலா ஃபுவன்தே. இவர் வந்து பிகாஸ் த ஃபர்ஸ்ட் மேனேஜர் டு வின் அண்டர் 15 euros, அண்டர் 19 euros அண்ட் ரெகுலர் euros. அதனால சாரி, அண்டர் 19 euros, அண்டர் 21 euros அண்ட் தென் த ரெகுலர் euros. 2015 வந்து அண்டர் 19 euros, 2019 வந்து அண்டர் 21 euros, 2024 வந்து மென்ஸ் ஆக்சுவல் யூரோஸ். வேற லெவலில் ஒரு மேனேஜர் வந்து எல்லா கேட்டகிரிலையும் யூரோஸ் வின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது இட்ஸ் a வெரி வெரி குட் ஃபீலிங். அதான் ஃபர்ஸ்ட் மேனேஜர் டு டூ ஸோ. சூப்பர். அதாவது நான் படிப்படியாக வரேன்டா தம்பி, நான் வந்து நான் சாதிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு வந்திருக்காப்புல இதெல்லாம் வந்து. இதுதான் வந்து ஸ்பெயின் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இது நீங்கள் வன்பம்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், எனக்கு தொண்டை கூட சரியில்லை. ஆனால் சில பிளேயர்ஸ் நான் கால் அவுட் பண்ணியே தெரியும் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெக்லன் ரைஸ். ஒன்றுமே கிடையாது இந்த டோர்னமெண்ட்டில். டெக்லன் ரைஸ் வாஸ் வெரி 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 பேட். ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு இமேஜ் வந்து நான் காமிக்கிறேன். இந்த டெக்லன் ரைஸ் பண்ணின ஒரு விஷயங்கள் இந்த டோர்னமெண்ட் இல்லை, இந்த மேட்ச் ஸ்பெசிஃபிக்காக கூட முக்காவாசி பால் இந்த இமேஜ்ல பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஏரோ எவ்வளோ பெருசாக இருக்கோ, எவ்வளோ குண்டாக இருக்கோ, அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பால்ஸ் வந்து விளையாடப்பட்டுச்சு. டெக்லன் ரைஸ் பாருங்களேன், அதிகபட்சமாக அவன் ஆடின பாலே ஜான் ஸ்டோன்ஸுக்கு மட்டும்தான். ஜான் ஸ்டோன்ஸ் ஒரு பக்கம், மார்க் கேஹி இன்னொரு பக்கம், அப்படி மிஞ்சி தாண்டி போயிட்டோம்னா வாக்கர் ஒரு பக்கம். இவ்வளவுதான் டெக்லன் ரைஸ் வந்து இந்த கேம் ஃபுல்லாக பண்ணதே. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கோபி மெய்னு. எல்லாருமே நீ ட்விட்டரில் பயங்கரமாக போட்டு கிழிக்கிறாங்க. கோபி மெய்னு வந்து அவ்வளோ பெரிய பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ ஏன்டா திட்டுறேன்? கோபி மெய்னு நல்ல பிளேயர்ரா, நான் கோபி மெய்னு தப்பு சொல்லலை. ஆனால் இந்த சிஸ்டமுக்கு கோபி மெய்னு தேவையில்லைங்கிறதா நான் சொல்கிறேன். அதை எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. கோபி மெய்னு சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான பிளேயர், செம பிரைட் பிளேயர் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அதை பற்றின டவுட் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டமுக்கு கோபி மெய்னு அலாங் வித் டெக்லன் ரைஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஃபோர்டன் அண்ட் பெல்லிங்ஹாம் இருக்க 2 நம்பர் 10 பிளேயருக்கு கோபி மெய்னு மாதிரி பாலை தூக்கிட்டு ஓடுற மிட்ஃபீல்டர் வேண்டாம். ஆடம் வாட்டன் மாதிரி நடுவில் கேப் கிடச்சி இவங்க 2 பேர்த்தையும் ஃப்ரீ பண்ணக்கூடிய பிளேயர் தான் வேணும். இதைத்தான் நான் சீசன் ஸ்டார்டிங்னு சொன்னேன். கோபி மெய்னோட அதே பிட்ச் மேப் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கோபி மெய்னோட அதிகபட்ச பால் யாருக்கு போட்டிருக்காப்ல, எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல பாசஸ் விளையாடிருக்காப்லன்னு. இது கோபி மெய்னோட ஃபால்ட் இல்லை, அதெல்லாம் திருப்பி சொல்ல வர. கோபி மெய்னு மேல ஃபால்ட் இல்லை, பட் கோபி மெய்னுவோட ஸ்ட்ரென்த்ஸ் இந்த டீமுக்கு தேவையே இல்லை. கோபி மெய்னுவோட ஸ்ட்ரென்த் மேன் யுனைடெடுக்கு தேவை. அதனாலதான் கோபி மெய்னு வேற லெவல் பிளேயரா இருந்தார் அந்த மேன் யுனைடெட் டீமுக்கு. ஏன்னா அவரே தான் பாலை எடுத்துக்கொண்டு போய் பெனல்டி பாக்ஸ் வரைக்கும் அவனே தான் போகணும். அப்பதான் யுனைடெட் டீம் உருப்பிடும். அது அந்த பக்கம் வரேன் நான், பக்கம் அப்ப வரேன் நான். கிளப் ஃபுட்பால் வரும்போது அதை பத்தி பேசுவோம்.
பட் இந்த டீமுக்கு கோபி மைனு என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. அடுத்தது வந்து வாக்கர் ஹியா சூப்பர் பேஸ், பின்னாடி வந்து எந்த விங்கரா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்படி வந்து ஸ்டாப் பண்ணிட்டா வந்து அதெல்லாம் வேற எந்த டிஃபெண்டர்னாலே பண்ண முடியாது. இருக்கிற அப்படியே ஓடுவார்ரா உசைன் போல்ட் மாதிரி அப்படின்னாங்க. சேர்றா அப்போ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணா? ஒரு ஒத்த காரணம் ஸ்பேஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்கிற காரணத்துக்காக ட்ரெண்ட் உட்கார வச்சாங்க. நான் இருக்க வேண்டிய இடம் டோர்னமெண்ட் ஃபுல்லா ட்ரெண்ட் உட்கார வச்சாங்க. தம்பி நீ உட்காரு, வாக்கர் தான் நாங்கள் ஆட வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பியரை தூக்கி லெஃப்ட் பேக்ல கூட போட ஆட வச்சான். ட்ரெண்ட் ஆட வைக்கல. கிரியேட் பண்ற ஒரே இது ட்ரெண்ட் தான். சரி நான் கேள்வி கேட்கிறேன், இந்த சீசன் ஃபுல்லா இந்த பிரீமியர் லீக் சீசன்ல எத்தனை தடவை ட்ரெண்ட் வந்து காட் அவுட் ஆயிருக்கான்? போன சீசன் வரைக்கும் அவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்திருக்குது, அவனை பொசிஷனிங் தப்பா இருந்திருக்குது, ஓகே ஃபைன். போன சீசன் வரைக்கும் நடந்த ஒரு இமேஜையே ட்ரெண்ட் மேல இன்னுமே வச்சுட்டாங்க. ஐயோ ட்ரெண்ட் டிஃபெண்டிங் பண்ண தெரியாது. இந்த சீசன் எத்தனை தடவை ட்ரெண்ட்டை பத்தி டிஃபெண்டிங்காக பேசுனீங்க? எனக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு 2 இருக்கலாம், ஒரு 3 இருக்கலாம் சீசன் ஃபுல்லா. ஒன்னு அந்த டோக்கு பண்ணு, ஆனா டோக்கு பண்ணது வந்து கேனத்தனமா அவனை தாண்டி போய் டச் லைன்ல தான் போனான். அதுக்கப்புறம் டோக்கு ஒண்ணுமே பண்ணல. அதான் உண்மை. டோக்கு பெல்ஜியம்க்கு என்ன பண்ணா? தாண்டி போய் டச் லைன். அதை பத்தி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி ஒரு 10 எக்ஸாம்பிள் ட்ரெண்ட்டுக்கு எனக்கு எடுத்துக்காதீங்களேன். நான் சொல்றேன், ஆமாண்டா ட்ரெண்ட் இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. வாக்கர் டிஃபெண்டிங் நல்லா பண்ணுவான், அதனால ஆடுவான் அப்படின்னா அட்டாக்கிங் என்ன பண்ணா? 0, அப்சல்யூட் 0 ஃப்ரம் கைல் வாக்கர் அட்டாக்கிங்ல. கரெக்டா? அப்படியே ட்ரெண்ட் விடமாட்டா டிஃபெண்டிங்லி. விட்டாலும் அட்டாக்ல போய் கோல் போடுறதோ, அசிஸ்ட் கொடுக்கறதோ, ஸ்ட்ரைக்கருக்கு செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த இங்கிலாந்து டீம்ல இருக்கிற ஒரே பிளேயர் ட்ரெண்ட். ஒரே பிளேயர். நீங்க வேற எவனா அந்த மாதிரி அட்டாக்கிங் பிளேயர் வந்து கோல் பாம்பர் தவிர இந்த இங்கிலாந்து டீம்ல வந்து செட்டப் பண்ணக்கூடிய கேபிலிட்டி வேற எவனுக்கு இருக்கு? இல்லை எவனாச்சும் காமிச்சானா? இந்த டோர்னமெண்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் மூமெண்ட் வந்து கோல் பாம்பரை தவிர வேற எவனாச்சும் காமிச்சானா? இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா காமிச்சானா? லிஸ்ட் போட்டு கீழே காமெண்ட்ஸ் எழுதுங்க. ஒரு வகையை காட்டல. கரெக்டா? ட்ரெண்ட்டே ஆட வைக்கல. அடுத்தது பெல்லிங்ஹாம் கிடையாது, பிரிங்ஹாம். இதுல என்னை வேற லைவ் வாட்சலாங்க ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து திட்டுறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல அந்த ஒரு கோல், அந்த ஓவர் ஹெட் பைசைக்கிள் கிக் கோலை தவிர ஜூட் பெல்லிங்ஹாமோட கான்ட்ரிபியூஷன் என்ன? சிம்பிளா எழுதுங்கப்பா. ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் பார்த்தாலும் சரி, இங்கிலாந்து ஃபேன்ஸ் பார்த்தாலும் சரி, எந்த ஃபேன்ஸ் பார்த்தாலும் சரி, ஜூட் பெல்லிங்ஹாம் இந்த இங்கிலாந்து டீமுக்கு என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஃபுல்லா எல்லா மேட்சும் ஒரு நிமிஷம் கூட ஆடினாப்ல பையன். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த சீசன்ல வந்து 2 பார்சிலோனா மேட்ச்லயும் பயங்கரமான கோல்ஸ் கூட. ஆனா அதே கேம்ல அந்த கோல்ஸை தவிர என்ன பண்ணா? 1 to 90 மினிட்ஸுக்கு வந்து என்ன பண்ணா? அந்த கேமே நீங்க போய் பாருங்க. அந்த கோல்ஸ் கரெக்டான இடத்துல போய் நின்றுவான். கடவுள் புண்ணியத்துல பால் கரெக்டா வந்து விழுந்துருச்சு. அண்ட் கோலை போட்டாப்ல அந்த சமயத்துல. அண்ட் இந்த சீசன் வந்து 20 கோல் போட்டிருக்காப்ல. ஓகே. ஆனா டோர்னமெண்ட் போறது கிடையாது, அந்த மேட்சஸ்க்கு போற ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நீங்க கேளுங்களேன். இந்த சீசன் ஃபுல்லாவே பெல்லிங்ஹாம் கோல்ஸை மட்டும்தான் போட்டிருக்கானே தவிர வேற எந்த வித கான்ட்ரிபியூஷன் கிடையாது டீம்ஸ்க்கு சொல்லலாம். ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசாத, கோல்ஸ் போட்டா கான்ட்ரிபியூஷன் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஃபுட்பால் வந்து கோல்ஸையும் தாண்டி வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டீம் கான்ட்ரிபியூஷன்ல எவ்வளவு பண்றாப்ல அப்படிங்கறதான் ஒவ்வொரு பிளேயர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதுல இந்த பெல்லிங்ஹாம் வந்து சீசன் அவ்வளவா பண்ணலைங்கிறது மேட்ச் போய் பார்க்குற ரியல் மேட்ரிட் ஃபேன் சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லலாம், 15 கோல் போட்டாடே, 45 கோல் போட்டாடே, 250 கோல் போட்டிருக்கான் அப்படின்னு. நீங்க போய் ஸ்டேடியம்ல உட்காந்து மேட்ச் பார்க்குற ரியல் மேட்ரிட் ஃபேன் சொன்ன விஷயம் அதுதான். அவன் அந்த இடத்துல நிற்பான், அவனுக்கு பால் ஒரு கோல் அடிப்பான் உள்ள. ஆனா ஒரு டீமா என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா இல்ல. நெக்ஸ்ட் ஹாரி கேன், இங்கிலாந்து கேப்டன். எங்க போனாலும் இந்த ஹாரி கேன் கர்ஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை பத்திலாம் பேச போறது கிடையாது. ஏன்னா அது யாராலையும் ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. ஹாரி கேன் எங்க போனாரோ அங்க இருக்கிற அதெல்லாம் அது நடக்குது. இப்போ அது ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. எனக்கு அதை பத்திலாம் கிடையாது. நான் கேட்கறது யூரோ 2020, யூரோ 2024 ஃபைனல்ஸ் 2 கேமையும் சேர்த்தி he is taken 1 touch in the opposition box. ஒரு டச் இன் தி ஆப்போசிஷன் பாக்ஸ். 2 கேம் 180 மினிட்ஸ் இந்த கேம்ல வந்து தூக்கிட்டாங்க. வா தம்பி, நீ ஒண்ணு பண்ற மாதிரி தெரியும், நீ வான்னு சொல்லி 65 மினிட்ஸ் தூக்கிட்டாப்ல கேப்டனையே. நீ வா, உனக்கு கேமே சரியில்லைன்னு சொல்லி 150-155 நிமிஷம் சேர்த்தி வாங்க எக்ஸ்ட்ரா டைம்ல ஆடினாப்ல. ஒரு டச் இன் தி ஆப்போசிஷன் பெனல்டி பாக்ஸ். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? 40-45 கோல் ஃபார் ஜெர்மனி, ஃபார் பயர்ன். சாரி, 45 கோல் போட்டப்பட்ட அந்த சீசன்ல
ஒரு டச் இந்த ஃபைனல். நீ கேப்டன்ரா தம்பி, நல்லா விளையாடுறான்னு உன்னை எதிர்பார்த்து இந்த டீம் நேஷனே இருக்கு. ஒரு டச் எடுத்திருக்கேன் நீ பெனல்டி பாக்ஸ்ல. அநியாயமா உனக்கு தெரியலையா அதெல்லாம் அப்படின்னு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அடுத்தது நம்ம நவரச நாயகன் கேரத் தெற்கு வாசல். கேரத் தெற்கு வாசல் ஒன்று கிடையாது, ஒன்றுமே கிடையாது. டோர்னமெண்ட் முன்னாடி நான் வந்து தெற்கு வாசலுக்கு என்னவா சப்போர்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டால் இத்தனை வருஷமா இங்கிலாந்து ஒன்றுமே பண்ணல. தெற்கு வாசல்லாம் ஆகுனா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, செமிஃபைனல் வந்துடுறாங்க, குவார்டர் ஃபைனல் வந்துடுறாங்க, ஃபைனல் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்தேன் தெற்கு வாசலுக்கு. ஐயோ வேற லெவலில் பண்ணுவா பாடுறா இந்த யூரோஸில் அப்படின்னு. அதே மாதிரி நான் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி ஃபைனல் கூப்பிட்டு வந்தான். ஆனால் ஒரு மேட்ச் ஆட்சி வந்து நல்லா விளையாடி ஃபைனல் வந்தாங்களா? ஒரு மேட்ச் சொல்லுங்க, ஒரு மேட்ச்சில் நல்லா விளையாண்டு பயங்கரமாக ப்ளே பண்ணி டிஃபீட் பண்ணி பயங்கரமாக டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்தாங்களா? ஆடம் வாட்டனை கொண்டு வரும்போது இஸ் த பிளேயர் ஃபார் அ ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னா 0 மினிட்ஸ் ஆடினா. 0 மினிட்ஸ் ஆடினா ஆடம் வாட்டன். 0 ஒரு சப்ஸ்டிடியூட் அப்பியரன்ஸ் கூட பண்ண கிடையாது. 0 மினிட்ஸ். ஆண்டனி கார்டன் தி ஒன்லி பேசி விங்கர் இன் த டீம் ஆடினது 10 நிமிஷம் 15 நிமிஷம். தி ஒன்லி கிரியேட்டர் இந்த டீம் ஆடினது 150 நிமிஷம். ஃபர்ஸ்ட் கேம் ஒரு 90 நிமிஷம், ரெண்டாவது கேம்ல ஒரு 60 நிமிஷம். ட்ரெண்ட் இவ்வளவுதான். கேலகருக்கு வந்து நம்ம ஓட வைக்கிறோம் கூப்பிட்டு வரேன்னா அவ்வளோதான். 20 நிமிஷம் 25 நிமிஷம் கேலகர். அந்த ஒரு கேம்ல வந்து 60 நிமிஷம் ஆடினா அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை செலக்ட் பண்ணி எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒழுங்கா விளையாட வைனா எப்படி விளையாட வைக்கிறதுன்னு தெரியல. யாரை சூஸ் பண்ணும், எதுக்கு சூஸ் பண்ணுங்கிறது தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா இங்கிலாந்து எஃப்ஐ வந்து தம்பி நீ கண்டினியூ பண்ணுப்பாங்கிறாங்க. இவனை வச்சுக்கிட்டு இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு ஒரு புலி கூட வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கே வந்து மனசு வலிக்குது இவனை வச்சுக்கிட்டு. இங்கிலாந்து நேஷனல் டீம் வந்து கேட்டா இத்தனை வருஷமா சேர்த்தி போட்டா கூட பண்ணாத அச்சீவ்மெண்ட் வந்து இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. சரி அப்போ ஃபியூச்சர்ல இதே உங்களுக்கு போதுமா, இதே வச்சு கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்குது. இது எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியவில்லை. எல்லாத்தையுமே பற்றி பேசியாச்சு. பட் டாக்டிக்கல் ரிவ்யூ சைடில் நான் போயிடுறேன். இதில் வந்து நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன், அந்த நீக்கோ வில்லியம்ஸ் சைடை வித் வாக்கரை வந்து லோடு பண்ணிட்டு லமீன் யமாலை ஃப்ரீ ஆக்கி பாலை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் போகிறது தம்பிகளா நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டான் சிஸ்டம். டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. ஃபுல்லா லமீன் யமால் சைடில் லோடு பண்ணிட்டு வாக்கரை வந்து 1-on-1 விட்டா நீக்கோ வில்லியம்ஸ் கூட. தம்பி வில்லியம்ஸ் நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நீ வாக்கர் வந்து சும்மா கிணத்துறமா தான் ஆட போறான் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிப்பியர் ஆட வைக்கல சவுத் கேட்டு, உடனே லூக் ஷாவை தூக்கி போட்டாப்ல. லூக் ஷாவை தூக்கி போட்டோடனே டெலஃபோன்த்தை வந்து தம்பிகளை நம்ம மாத்திடுவோம், சிஸ்டமை ஃபிளிப் பண்ணிடுவோம். ஏன்னா ஷா அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நம்ம அப்படியே ஃபிளிப் பண்ணிடுறாங்க தம்பிங்களான்னு சொல்லிட்டு நல்லா இந்த சைட் க்ரௌட் பண்ணிட்டு லமீன் யமால் போடுவான் கிராஸ் ஆச்சு. அப்படியே ஒரு ஏக்கர் கணக்கில் காத்து இருக்குது, அப்படியே காத்து விசு 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 விசுன்னு அடிக்குது. ஏன்னு பார்த்தா நம்ம வாக்கர் அங்கேருந்து புல்லுன்னு ஓடி வராப்பட, ஐயோ நான் விட்டேன்டா ஆளு இல்லடா அங்கே அப்படின்னு வரான். அழகா நீக்கோ வில்லியம்ஸ் தம்பி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டான். அப்படியே சிஸ்டமை ஃபிளிப் பண்ணிட்டான். நான் வந்து ப்ரிவியூல சொல்றது என்ன பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது வந்து லமீன் யமால் இந்த கேம்ல ஒரு 5 வாட்டி அட்லீஸ்ட், நம்ம ஃபுல் கேம் திருப்பி பாருங்க, 5 வாட்டி ஆவது ஃப்ரீயா நின்று பாலை வாங்கியிருப்பான். அந்த இடத்துல ஷாவும் கிடையாது, லெஃப்ட் மிட்ஃபீல்ட் யாரான டெக்லன் ரைஸ் 2 பேருமே கிடையாது, இல்லை மைனூவான்னு தெரியல, 2 பேருமே இல்லாத நடுவில் ஒரு ஓட்டையே இருக்கு. அந்த இடத்துல நின்று லமீன் யமால் ஃப்ரீயா பாலை வாங்கலாம், அன்கன்டெஸ்டட். யாருமே போய் அவனை வந்து தடுக்க கூட இல்லை, அவ்வளோ ஃப்ரீயா பாலை வாங்கி திரும்பி ஷாக்கு எதிர்த்து ஓடி போய் கிராஸை போட்டு நீக்கோ வில்லியம்ஸ் வந்து அடிக்கிறான், இல்லை கிராஸை போட்டு டேனி ஆல்மோ ஷாட் எடுக்கிறான். இதே தான் மேட்ச் கூட நினைச்சேன். அத்தனை தடவை நான் கண்குள்ள அந்த லைவ்லேயே சொல்லியிருப்பேன், அங்கே பாரு லமான் ஃப்ரீயா இருக்கான், அங்கே பாரு லமான் ஃப்ரீயா இருக்கான் அப்படின்னு. என்னடா எழுதுறீங்க, என்னடா பண்றீங்க? அப்பா உங்களை பற்றி பேசி பேசி எனக்கே டயர்ட் ஆகி போச்சுப்பா. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பெயின் அந்த ஒரு ஹேண்ட் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப்டா, வேற லெவல் விளையாண்டீங்க. யூ ஆர் த டிசர்வ்டு, ரைட்லி டிசர்வ்டு வின்னர்ஸ் ஆஃப் தி யூரோஸ். அது எவனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எவன் ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் இங்கிலாந்து ஃபைனல் வந்தீங்க, தொடர்ந்து 2வது ஃபைனல் லாஸ். நான் போன தடவை வந்தீங்க, இந்த தடவை கொஞ்சம் திருந்தி ஜெயிப்பீங்கன்னு நினச்சேன், அதுவும் கிடையாது. ஆனால் மற்ற எல்லா கேம்லையும் கேவலமாக ஆடி ஃபைனல் வந்துட்டோமே, இங்கேயாச்சும் நல்லா ஆடலான்னு தோணுதா? அதுவும் கிடையாது.
எனக்கு அதான் வருத்தமாக இருந்துச்சு. ஸ்பெயின் வர்சஸ் ஜெர்மனி தான் ஃபைனல் வந்திருக்கணும். வேற லெவல் இருந்திருக்கும் அந்த கேம். அந்த கேம் நம்ம குவார்டர் ஃபைனல்லே பார்த்தீங்க, வேற லெவல் இருந்துச்சு. அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த யூரோஸ் பற்றின இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஸ்பெயின் வர்சஸ் ஜெர்மனி எது பயங்கரமான மேட்ச், யார் பயங்கரமான பிளேயராக இருந்தால் அதை பற்றிங்கிற வீடியோ வந்து இன்னொரு வீடியோ சொல்கிறேன். பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நெஞ்சு வலிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக எங்களை பார்த்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபுல்லாக பார்த்ததுக்கு. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரத்துலேருந்து we will be back to club football. அதை பற்றி எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். we will be back together. நானும் சுபாஷ் சேர்ந்து வீடியோ பண்ணலான்னு டக்குன்னு ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறுபடியும் சந்திக்க கௌதம்.